இந்த பாரம்பரியமிக்க அமெரிக்கன் கல்லூரியை இறைவனுடைய நாமத்தினாலே நல்ல முறையில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் இந்த ஆட்சி மன்ற குழு தன்னுடைய பொறுப்பை இங்கு நிலைநாட்டியுள்ளது. ஆட்சி மன்ற குழுவினால் நியமிக்கப்பட்டுள்ள பொறுப்பு முதல்வர் இப்பொழுதிருந்து இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் இந்த இடத்திற்கு வர முடியாதபடிக்கு ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வரை முதல் இதுவரைக்கும் தடை செய்து வந்த சக்திகளை அகற்றுவதற்கு அரசு சார்ந்த அதிகாரிகளுக்கு செய்த உதவிக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் சினராஜ் ஜோசப்பின் தூண்டுதலால் இங்கு வன்முறையில் ஈடுபட்ட சில நபர்கள் ஆட்சி மன்ற குழுவின் உறுப்பினரும் மதுரை முகவை திருமணத்தின் பொருளாளருமான திரு ஜான் மகேந்திரன் அவர்கள் மீது கல்லெறிந்து காயப்படுத்தியுள்ளார்கள். ரத்தம் சொட்டு அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். வன்முறையை தூண்டின சினராஜ் ஜோசப்பையும் சாலமன் பாப்பாவையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். முதல்வர் பொறுப்பேற்கும் திரு ஜார்வி செல்குமார் அவர்கள் கட்டுப்பாட்டில் நடைபெறும். வெளியார் யாரும் தலையிட மாட்டோம் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். அவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் பழிவாங்க நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் எத்தகைய செயல் செய்திருந்தாலும் இது திருச்சபையின் நிறுவனம் என்ற முறையில், ஒரு சிறுபான்மை நிறுவனம் என்ற முறையில் இதன் கண்ணியத்தை காத்துக்கொள்வதற்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்லூரியை தனிமைப்படுத்த வேண்டும் அல்லது தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்தது. அதை நம்முடைய பேராயர் அவர்கள் தடுத்து நிறுத்தி அமெரிக்கன் கல்லூரியை திரும்பவும் சாதாரண சாமானியமான மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்து இந்த கல்லூரியை இன்றைக்கு மீட்டெடுத்து தந்திருக்கிறார்கள். அதற்காக நாம் அனைவரும் பேராயர் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் ஒத்துழைப்பு நல்க கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் தங்கள் கல்வியில் கவனம் செலுத்தி படிக்கவும் கேட்டுக்கொள்கிறேன். யாரையும் பழிவாங்க நாங்கள் விரும்பவில்லை. நீங்கள் எத்தகைய செயல் செய்திருந்தாலும் இது திருச்சபையின் நிறுவனம் என்ற முறையில், ஒரு சிறுபான்மை நிறுவனம் என்ற முறையில் இதன் கண்ணியத்தை காத்துக்கொள்வதற்கு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கல்லூரியை தனிமைப்படுத்த வேண்டும் அல்லது தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்தது. அதை நம்முடைய பேராயர் அவர்கள் தடுத்து நிறுத்தி அமெரிக்கன் கல்லூரியை திரும்பவும் சாதாரண சாமானியமான மக்களுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக உழைத்து இந்த கல்லூரியை இன்றைக்கு மீட்டெடுத்து தந்திருக்கிறார்கள். அதற்காக நாம் அனைவரும் பேராயர் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும்.